எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்கே பிரைவேட் ஐடி கடலூர்லேருந்து துரைராஜ் ஜேடிஓ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஒயரிங் அப்படிங்கிற பாடத்திலேருந்து எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹவுஸ் ஒயரிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இப்போது எஸ்டிமேஷன்னா ஒன்றும் இல்லை. நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. இந்த மாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் போடுவோம். காய்கறி செலவு இவ்வளோ, மளிகை ஜாமான் செலவு இவ்வளோ, எலக்ட்ரிக்கல் பில், பால் பில், இந்த மாதிரி எல்லா பில்லும் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணுவோம். கடைசி எவ்வளோ வருது, இது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுவோம். அதே தான் இங்கே இந்த ஒயரிங் ஆகக்கூடிய செலவு. ஒயரிங்கில் ஒயரு, சுவிட்ச் பாக்ஸு, ஸ்விட்சு, அந்த மாதிரி விஷயங்கள், எர்த்து பைப்பு, எம்சிபி, இதெல்லாம் எவ்வளோ ஆகுது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விலைப்பட்டியலில் போட்டு அதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்குறது தான் எஸ்டிமேட். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சிவில் லேஅவுட், 2 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் லொக்கேஷன், 3 ஒயரிங் லேஅவுட், 4 சிங்கிள் லைன் டயக்ராம், 5 பவர் கால்குலேஷன், 6 ஒயர் சைஸ் கால்குலேஷன், 7 நம்பர் ஆஃப் ஸ்விட்ச் பாக்ஸ், 8 எம்சிபி இஎல்சிபி கால்குலேஷன், 9 யூபிஎஸ் அரேஞ்ச்மெண்ட், 10 காஸ்ட் கால்குலேஷன். இப்படி நீங்கள் இந்த 10 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எஸ்டிமேஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிவில் லேஅவுட். சிவில் லேஅவுட்னால் ஒரு வீட்டோட பிளான் தான். அதுதான் சிவில் லேஅவுட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே என்னென்ன இருக்குது, பெட்ரூம் எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, டாய்லெட் எங்கே இருக்குது, லிவிங் ரூம் எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குது, போர்ட்டிகோ எங்கே இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் சிவில் லேஅவுட். 2வது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் லொக்கேஷன். எங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும், அதாவது பல்பு எத்தனை வேணும், டியூப்லைட் எங்கெங்கே வேணும், ஃபேன் எங்கே வேணும், ஏசி எங்கே வேணும், ஹீட்டர் எங்கே வேணும், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா. இதுதான் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் லொக்கேஷன். இதை பார்த்து வச்சுக்கிட்டால் தான் நம்ம எஸ்டிமேட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒயரிங் லேஅவுட். அதாவது எங்கெங்கெல்லாம் ஒயரிங் பண்ணணும், எப்படிலாம் ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த பிவிசி பைப் எங்கெங்கே போகணும், செவுத்தில் உள்ள கன்சீல் பண்ணுறதுக்கு எங்கெங்கே போகணும் வரணும் அப்படிங்கிறதுலாம் இதில் இந்த படத்தில் தெளிவாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். டாட்டாக போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பைப் லைன் உங்களுக்கு போகிற இடம். இப்படி தான் நம்ம ஒயரிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஒயரிங் லேஅவுட். அடுத்தது சிங்கிள் லைன் டயக்ராம். சிங்கிள் லைன் டயக்ராம்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக நம்ம போடுற மாதிரி தான். சப்ளை வெளியிலேருந்து வருது, மீட்டருக்கு போகுது, மீட்டர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்சிபிக்கு போகுது, அப்புறம் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் போகுது, அப்படி நம்ம ஓவராலாக ஒரு டயக்ராம் போடுறோம் இல்லைங்களா. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம். அடுத்தது பவர் கால்குலேஷன். பவர் கால்குலேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோம், அதோடய வாட்ஸ் என்ன, அதோட ஆம்பியர் என்ன, இப்படி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சு டோட்டலாக ஒரு கால்குலேட் பண்ணுறோம். டோட்டலாக இத்தனை வாட்ஸ் வருது, டோட்டலாக இத்தனை ஆம்பியர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பவர் கால்குலேஷன். இதை பொறுத்து தான் நம்ம ஒயர் செலக்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒயர் சைஸ் கால்குலேஷன் இதை பொறுத்து தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், ஆம்பியர், வாட்ஸ், இதை பொறுத்து தான் நம்ம இந்த ஒயர் செலெக்ஷன் பண்ணுவோம். அடுத்தது நம்பர் ஆஃப் சுவிட்ச் பாக்ஸ். எங்கே நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வைக்க போகிறோம், எவ்வளோ சுவிட்சஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எண்ணி அதுக்கான விலைகளை நம்ம தீர்மானிக்கிறோம். எவ்வளோ விலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு வச்சுக்கிறோம். அதுதான் நம்பர் ஆஃப் சுவிட்ச் பாக்ஸ். அடுத்தது எம்சிபி இஎல்சிபி எங்கெங்கெல்லாம் வைக்கணும், எத்தனை தேவைப்படும், எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட் நம்ம பண்ணணும். அடுத்தது யூபிஎஸ் லைன் எங்கெங்கே தேவைப்படுது. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக யூபிஎஸ் இப்போலாம் தேவை. அது எங்கெங்கெல்லாம் வேணும், யூபிஎஸோட சப்ளை எங்கெங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக காஸ்ட் கால்குலேஷன். இப்போ நம்ம சொன்னது அத்தனையும் ஒரு பேப்பரில் போட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வரோம். இதுதான் காஸ்ட் கால்குலேஷன். இதுதான் எஸ்டிமேட் ஆஃப் ஹவுஸ் ஒயரிங். இப்போ நம்ம ஹவுஸ் ஒயரிங்கில் எஸ்டிமேட் ஆஃப் ஹவுஸ் ஒயரிங் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமை கேட்ட அனைவருக்கும் நன்றி.